problem is how can Starbucks increase afternoon sales, customer traffic without derailing its brand image? The solutions are data analytics, customer service revealed that many customers leave the cash return later than a day because the customers were being morning away and not being beverages. Customer complaints offer discounts and deals because they often comes to the morning and not the afternoon because the work time was in the morning in this time. Route and gap identity, lack of incentives or exclusive offers in the afternoon. Customer assurance, Starbucks primarily in the morning hour and not in the afternoon decisions. Limited snack varieties, pricing fueled high. Revealed many customers leaving morning rush not return the day because இப்போ நிறைய கஸ்டமர் ஏன் வந்து மார்னிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்டார்பக்ஸில் வந்து இப்போ ஸ்டார்பக்ஸ் மட்டும் இல்லை மற்ற கம்பெனி தான் ஏன்னா காலையில் காஃபி குடிச்சா தான் அவங்க டே ஸ்டார்ட் ஆகும் அவங்க ஒரு நினச்சிக்கிறாங்க ஸோ கஸ்டமர்ஸ் எல்லோரும் வருவதனால காலையிலே வராங்க ஸோ அதில் வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்குது. ஆஃப்டர்நூன் சீட்ஸ் மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் இங்கே நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து காலையில் காஃபி குடிக்கிறாங்க, சாயந்தரம் வந்து எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார்பக்ஸ்லையும் காலையில் காஃபியோட சேல்ஸ் வந்து ஹையாகவே இருக்குது எப்போவுமே. சாயந்தரம் தான் அந்த ஸ்நாக்ஸ் வந்து மற்ற பேக் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிவிலேஜஸாக இருக்குது. ரூட் அண்ட் கேன்சர் ஐடென்டிட்டி, லேக் ஆஃப் இன்சென்டிவ்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் தி ஆஃப்டர்நூன். ஸ்டார்பக்ஸ் ஆஃபர் அஸ் snacks items not in the morning time, only in the afternoon time because the sales of the snacks only are being produced in the afternoon time. Customer assured Starbucks primarily morning coffee, not as afternoon. Same as old point. The customers அவங்க என்ன பண்றாங்க, இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக்லாம் கலெக்ட் பண்ணோம்னா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் எடுக்கிறாங்க. டேட்டாஸ் பார்த்தோன்னே காலையில் வந்து ஸ்நாக்ஸ் மற்றபடி எதுவுமே ஓடுது, அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் காலையில் காஃபி மற்றபடி ட்ரிங்க்ஸ் தான் ஓடுது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா காலையில் உள்ள விட்டுட்டு சாயந்தரம் உள்ள பேக் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி அதில் வந்து ஆஃபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, காம்போ ஆஃபர்ஸ் அந்த மாதிரி. Happy hour campaign. Introduce a limited time offer, buy one get one free. Go or sell gold beverages between 2 PM and 5 PM. அவங்க ஒரு அட்வைஸ் எடுத்துருக்காங்க எப்படின்னா எந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து கஸ்டமர் அதிகமாக வராங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த டைம் ஆஃப் பீரியடில் மட்டும் அந்த சேல்ஸ் வந்து ஹை பண்ணிவிட்டு அந்த காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர் ஒன்று வாங்குற இடத்துல இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்காங்க காம்போ ஆஃபர் அவங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் ரெடியூஸ் தான் ஆகுது. ஸோ அதை வந்து இப்போ அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பேண்ட் ஸ்நாக்ஸ் மெனு, லஞ்ச் நியூ ஹை குவாலிட்டி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் சச் அஸ் ப்ரோட்டீன் பாக்ஸ், சாண்ட்விச்சஸ் அண்ட் மினி டெசர்ட்ஸ். அவங்க வந்து ஒரே ஸ்நாக்ஸ் வைக்காமல் டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லைக் டோனட், சாண்ட்விச்சஸ், மினி டெசர்ட்ஸ். மொபைல் ஆப் ப்ரொமோஷன்ஸ், யூஸ் ஸ்டார்பக்ஸ் ஆப் ப்ளஸ் மெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப்டர்நூன் லாயல் கஸ்டமர்ஸ். இப்போ ஸ்டார்பக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அவங்க பே பண்ணி கேஷ் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2023 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்பக்ஸ் வந்து இப்போ ஒரு மாலுக்கு போனீங்கன்னா கேக்ஸ் கார்டு, லஞ்ச் கார்டுலாம் கொடுக்குறாங்க தெரியுங்களா. அதே மாதிரி ஸ்டார்பக்ஸும் அதை நோட்டீஸ் பண்ணி இப்போ அவங்களும் அவங்களோட கடையில் வந்து இப்போ ஒரு கார்டு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த கார்டை நம்ம டாப் அப் பண்ணிக்கிட்டோம்னா மினிமம் 500 பேலன்ஸு அதை நம்ம டாப் அப் பண்ணிக்கிட்டோம்னா அதில் நம்ம எவ்வளோ நாள் அந்த கார்டு 500 கேஷ் எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். Sales boost product at 10 to 15% increase in afternoon sales within 3 months. And before 5 months என்ன பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரோட 2 PM 5 PM வரைக்கும் அந்த நோட்டீஸ் பண்ணி அவங்க காம்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ அதில் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு within 3 months 10 to 15%. Encourage customer engagement. Happy app encourage loyal customers program signing. அதே மாதிரி கார்ட்ஸ் அதே மாதிரி அந்த கார்டு வந்து இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பே பண்ணுறத விட அந்த கார்டு கையில் தான் அவங்க ஒரு பெரிய ஒரு பாரமாகவே தெரியாது. ஒரு பே பண்ணி வாங்கிக்கலாம், ஒரு முடிஞ்ச மாதிரி தான் ஈஸி டு ஹேண்டில். In your point